ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸு. அதாவது நீங்கள் வந்து ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்கனாலோ, இல்லை எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் படிக்கிறீங்கனாலோ, அல்லது டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி இது மாதிரி எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் படித்தாலும் இருக்கிற முக்கியமான டாபிக் என்னென்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான். அந்த விதத்தில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பாயின்மெண்ட்ஸ் இன் 2025, அதாவது 2025 நடந்த மொத்த அப்பாயின்மெண்ட்ஸையும் நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப முக்கியமான கொஷினு. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், UIDAIயின் புதிய தலைமை நிர்வாகியாக நியமிக்கப்பட்டவர் யார்? இப்போது நம்ம இந்த UIDAI அப்படின்னா என்னன்னு தெரியணும். உதய்னு சொல்லுவோம். UIDAI இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது இந்த உதய் கீழே தான் இந்த ஆதார் கார்டெல்லாம் வரும். ஸோ இந்த உதய் அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி, அதாவது சிஇஓன்னு சொல்லுவோம்ல, அவங்க வந்து புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னா புவனேஷ்குமார். ஸோ புவனேஷ்குமார் தான் உதயின் புதிய சிஇஓ. அடுத்தது செகண்ட் கொஸ்டின், லெபனான் நாட்டின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ லெபனான் நாட்டில் வந்து புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஜோசப் அவுன் தான் லெபனான் நாட்டோட ஜனாதிபதி. அடுத்தது தேர்ட் கொஷினு, இஸ்ரோவின் 11வது தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ இஸ்ரோவோட 11வது தலைவர் யார்? வி நாராயணன் அவர்கள். ஸோ இப்போ அவர் தான் இருக்கார். வி நாராயணன் தான் 11வது தலைவர் அதுக்கு, இஸ்ரோ அமைப்புக்கு. அடுத்தது 4வது கொஷினு, பிசிசி அமைப்பின் செயலராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? பிசிசி அமைப்போட ஃபுல் ஃபார்ம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா. இதுதான் பிசிசிஐயோட ஃபுல் ஃபார்மு. இப்போது இந்த பிசிசிஐக்கு புதிய செயலர் ஒருத்தங்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னா தேவ்ஜித் சாங்கியா. அடுத்தது பாருங்கள் 5வது கொஷினு, சிஆர்பிஎஃப் அமைப்பின் தலைமை இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதில் நம்ம சிஆர்பிஎஃப்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரல் ரிசர்வ் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ். இதோட தலைமை இயக்குனராக புதுசாக ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவங்க பேர் என்னென்னா ஞானேந்திர பிரதாப் சிங். நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. சிஆர்பிஎஃப் அமைப்போட தலைமை இயக்குனர் யார்? ஞானேந்திர பிரதாப் சிங். அடுத்தது 6வது கொஷின் பாருங்கள், இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா ஞானேஷ்குமார் அவர்கள் தான் இந்தியாவோட 26வது தலைமை தேர்தல் ஆணையர். அடுத்தது செபி அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு செபினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். SEBI. ஸோ செபினா செக்யூரிட்டிஸ் அண்டு எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமைப்போட தலைவரை புதுசாக நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் என்னென்னா துஹின்காந்த் பாண்டே. அடுத்தது 8வது கொஷினு, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் யாருன்னா ஆர் பாலகிருஷ்ணன். அடுத்தது பாருங்கள் 9வது கொஷினு, அமெரிக்காவின் FBI அமைப்பின் இயக்குநராக பதவியேற்றவர் யார்? ஸோ FBI அமைப்பு நமக்கு வந்து இங்கே CBI இருக்குல்ல, இந்தியாவில் வந்து CBI மாதிரி அமெரிக்காவில் FBI அமைப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த அமைப்போட இயக்குனராக புதுசாக ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க பேர் என்னென்னா காஷ் பட்டேல். இவங்களையா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அடுத்தது 10வது கொஸ்டின், தாட்கோ அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? தாட்கோ அமைப்போட தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இது வந்து தமிழ்நாடு நியூஸு. இதுக்கு ஆன்சர் என்னென்னா இளையராஜா. இசைஞானி இளையராஜா கிடையாது. ஸோ தாட்கோ அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இளையராஜா அவர்கள். அடுத்தது 11வது கொஸ்டின், தற்போது நிதி ஆயோக் அமைப்பின் முழு நேர உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சரு ராஜீவ் கௌபா. ஸோ ராஜீவ் கௌபா அவர்களை தான் நிதி ஆயோக் அமைப்பில் முழு நேர உறுப்பினராக சேர்த்துருப்பாங்க. அடுத்தது 12வது கொஸ்டின், மத்திய அரசின் நிதி செயலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ மத்திய அரசின் நிதி செயலர் யாருன்னா அஜய் சேத் அவர்களை தான் மத்திய அரசின் நிதி செயலராக புதுசாக நியமனம் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள் 13வது கொஸ்டின், நமீபியா நாட்டின் முதல் பெண் அதிபராக பொறுப்பேற்றவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சரு நெடும்போ நந்தி அவர்கள் தான் நமீபியா நாட்டின் முதல் பெண் அதிபர். அடுத்தது 14வது கொஸ்டின், சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தின் தலைவரான முதல் பெண் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் கிறிஸ்டி கோவென்ட்ரி அவர்கள் தான் சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தின் முதல் பெண் தலைவர். அடுத்தது பாருங்கள் 15வது கொஸ்டின், மத்திய அரசின் சட்டத்துறை செயலராக பதவியேற்ற முதல் பெண் யார்?
இதுக்கு ஆன்சர் அஞ்சுரதி ராணா. அஞ்சுரதி ராணா அவர்கள் தான் மத்திய அரசின் முதல் பெண் சட்டத்துறை செயலர். அடுத்தது பாருங்கள், 16வது கொஸ்டின். கனடா நாட்டின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஸோ கனடா நாட்டின் புதிய பிரதமர் யார்னா மார்க் கார்னி. மார்க் கார்னி தான் கனடா நாட்டோட புதிய பிரதமர். அடுத்தது பாருங்கள், 17வது கொஸ்டின். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ 52வது தலைமை நீதிபதி யாருன்னா பிஆர் கவாய். இவருக்கு அப்புறம் 53வது ஆளும் வந்துட்டாங்க. இருந்தாலும் போன வருஷம் 2 அப்பாயின்மெண்ட் இருக்குது. 52வது யார்? பிஆர் கவாய் அவர்கள். 53வது யாருன்னா பின்னாடி வரும், பார்க்கலாம். அடுத்தது 18வது கொஸ்டின். இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர் யார்? இதுக்கு ஆன்சர் தினேஷ் மகேஸ்வரி. ஸோ தினேஷ் மகேஸ்வரி அவர்கள் தான் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவர். அடுத்தது பாருங்கள், 19வது கொஸ்டின். தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவர் யார்? தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவர் யார்னா அலோக் ஜோஷி. அலோக் ஜோஷி அவர்கள் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை வாரியத்தின் தலைவர். அடுத்தது 20வது கொஸ்டின். இந்திய உளவுத்துறை ஐபின்னு சொல்லுவோம். இந்திய உளவுத்துறையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஐபியின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா தபன்குமார் தேஹா. ஸோ தபன்குமார் தேஹா தான் இந்திய உளவுத்துறையோட தலைவராக இருக்கார் இப்போ. அடுத்தது பாருங்கள், 21வது கொஸ்டின். யூபிஎஸ்சி அமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? யூபிஎஸ்சின்னா என்னது? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் எக்ஸாம் நடத்துகிறவங்க இவங்க தான். யூபிஎஸ்சி அமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் அஜய்குமார். அஜய்குமார் அவர்கள் தான் புதிய தலைவராக இருக்காங்க யூபிஎஸ்சி அமைப்பில். அடுத்தது 22வது கொஸ்டின். தேசிய சட்ட உதவிகள் நால்சான்னு சொல்லுவோம். தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்தின் செயல் தலைவராக இருக்கிறவர் யார்? ஸோ நால்சான்னு சொல்லுவோம். தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்தின் செயல் தலைவர் யாருன்னா சூரியகாந்த். அடுத்தது 23வது கொஸ்டின். சிங்கப்பூர் நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் லாரன்ஸ் வாங். லாரன்ஸ் வாங் அவர்கள் தான் சிங்கப்பூர் நாட்டோட பிரதமர். அடுத்தது 24வது கொஸ்டின். ஆஸ்திரேலியா நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சரு ஆண்டனி அல்பனேசி. ஸோ ஆண்டனி அல்பனேசி அவர்கள் தான் ஆஸ்திரேலியா நாட்டோட பிரதமர். அடுத்து பாருங்கள், 25வது கொஸ்டின். 267வது போப்பாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஸோ இதில் இந்த போப்னா யாருன்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கிறிஸ்துவ மதத்தில் ஃபாதர்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ஹெட்டுன்னு சொல்லலாம். ஸோ 267வது போப்பாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்னா 14ஆம் லியோ. அடுத்தது 26வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சரு ராஜீவ் மேமணி. ராஜீவ் மேமணி அவர்கள் தான் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர். அடுத்தது பாருங்கள், 27வது கொஸ்டின். ரா அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதில் இந்த ரா அமைப்புனா என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் விங்கு, இது ஒரு உளவு அமைப்பு. இந்த அமைப்போட தலைவராக புதுசாக ஒருத்தவங்கள தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்க யாருன்னா பராக் ஜெயின். அடுத்தது பாருங்கள், 28வது கொஸ்டின். ஆப்பிள் அமைப்பின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி யார்? ஸோ ஆப்பிள் அமைப்போட தலைமை செயல்பாட்டு அதிகாரி யார்னா சாபிக் கான் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 29வது கொஸ்டின். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் 54வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் எம்எம் ஸ்ரீவாஸ்தவா. எம்எம் ஸ்ரீவாஸ்தவா அவர்கள் தான் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் 54வது தலைமை நீதிபதி. அடுத்தது பாருங்கள், 30வது கொஸ்டின். எல்ஐசி அமைப்பின் நிர்வாக தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? ஸோ எல்ஐசினா என்னது? லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் சொல்லுவோம். இதோட நிர்வாக தலைவர் யாருன்னா துரைசாமி அவர்கள். ஸோ துரைசாமி அவர்கள் தான் எல்ஐசி அமைப்போட நிர்வாக தலைவர். அடுத்தது பாருங்கள், 31வது கொஸ்டின். ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனர் யார்? ஸோ ரயில்வே பாதுகாப்பு படையினா நம்மளுக்கு தெரியும், ஆர்பிஎஃப்னு சொல்லுவோம். இதோட முதல் பெண் தலைமை இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சோனாலி மிஸ்ரா அவர்கள். அடுத்தது பாருங்கள், 32வது கொஸ்டின். விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தின் தலைவர் யார்? ஸோ விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தின் தலைவர் யார்னா ராஜராஜன். அடுத்தது பாருங்கள், 33வது கொஸ்டின். சர்வதேச நாணய நிதியத்தின் ஐஎம்எஃப்னு சொல்லுவோம். ஸோ சர்வதேச நாணய நிதியம் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவோம். இதோட செயல் இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் உர்ஜித் பட்டேல் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 34வது கொஸ்டின். தமிழக தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணி ஆணையத்தின் தலைவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் சங்கர் ஜிவால். இங்கே ஜிவால். அடுத்தது 35வது கொஸ்டின். இந்திய குத்துச்சண்டை அமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் அஜய் சிங். அஜய் சிங் அவர்கள் தான் இந்திய குத்துச்சண்டை அமைப்பின் தலைவராக இருக்கிறாங்க. அடுத்தது 36வது கொஸ்டின். புதிய வளர்ச்சி வங்கியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்?
என்டிபின்னு சொல்லுவோம், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், புதிய வளர்ச்சி வங்கியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னா ராஜீவ் ரஞ்சன் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 37வது கேள்வி. இந்தியாவின் தலைமை வழக்கறிஞராக மறுநியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ தலைமை வழக்கறிஞர்னா ஏஜி, அட்டார்னி ஜெனரல்னு சொல்லுவோம். வெங்கட்ரமணி அவர்கள் தான் இந்தியாவோட அட்டார்னி ஜெனரல். அடுத்தது பாருங்கள், 38வது கேள்வி. இந்தியாவின் 2வது முப்படை தலைமை தளபதி யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் அனில் சௌஹான் அவர்கள். அனில் சௌஹான் அவர்கள் தான் இந்தியாவோட 2வது முப்படை தளபதி. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருந்திருப்பாங்கன்னா பிபின் ராவத் அவர்கள். அவர் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அவருக்கு அப்புறம் அனில் சௌஹான் தான் 2வது முப்படை தளபதியாக இருக்காங்க. அடுத்தது 39வது கேள்வி. இந்தியாவின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஸோ வைஸ் பிரசிடெண்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஆன்சர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். 15வது துணை குடியரசுத் தலைவர் யார்? சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 40வது கேள்வி. இந்தியாவின் 29வது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ சிஏஜின்னு சொல்லுவோம், கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்னு சொல்லுவோம். ஸோ கல்யாணி அவர்கள் தான் இந்தியாவோட 29வது தலைமை கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி. அடுத்தது பாருங்கள், 41வது கொஸ்டின். உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் 52வது யார்? பிஆர் கவாய் அவர்கள். இப்போ கேட்குறது 53வது தலைமை நீதிபதி. இதுக்கு ஆன்சர் சூரியகாந்த் அவர்கள். சூரியகாந்த் அவர்கள் தான் 53வது தலைமை நீதிபதி. அடுத்தது பாருங்கள், 42வது கொஸ்டின். 8வது ஊதிய குழுவின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? 8வது ஊதிய குழுனா ஒன்றும் இல்லை, 8th பே கமிஷன் சொல்லுவோம். நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லைனா ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணுறீங்கன்னா வைங்களேன், இல்லைனா எனி அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இதை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி எதை பேஸ் பண்ணியிருக்கும்னா இந்த 8th பே கமிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த 8th பே கமிஷனோட தலைவராக ஒருத்தவங்களை நியமனம் செஞ்சுருப்பாங்க. அவங்க பேர் என்னென்னா ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவர்கள். அடுத்தது பாருங்கள், 43வது கொஸ்டின். இந்திய தர நிர்ணய பணியகத்தின் அதாவது பிஎஸ்ன்னு சொல்லுவோம், இதோட தலைமை இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு ஆன்சர் சஞ்சய் கர்க். ஸோ சஞ்சய் கர்க் தான் பிஏஎஸோட தலைமை இயக்குனராக இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 44வது கொஸ்டின். யுனிசெஃப் இந்தியா அமைப்பின் குழந்தைகள் நல தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ யுனிசெஃப்னா என்னது? யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சைல்டு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம். யுனிசெஃப் இந்தியா அமைப்பின் குழந்தைகள் நல தூதர் யார்னா கீர்த்தி சுரேஷ் அவர்கள். நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் தான் யுனிசெஃப் இந்தியா அமைப்போட குழந்தைகள் நல தூதராக நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 45வது கொஸ்டின். தேசிய மாணவர் படையின் தலைமை இயக்குனர் யார்? தேசிய மாணவர் படையினானது என்சிசின்னு சொல்லுவோம்ல, இதுக்கு வந்து தலைமை இயக்குனராக நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னா வீரேந்திர வட்ஸ். வீரேந்திர வட்ஸ் தான் என்சிசி தலைமை இயக்குனர். எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கிறீங்கன்னா இதை நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 46வது கேள்வி. தேசிய புலனாய்வு முகமையின் தலைமை இயக்குனர் யார்? தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏன்னு சொல்லுவோம், நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். இதோட இயக்குனர் யார்? தலைமை இயக்குனர் யார்? சதானந்த் வசந்த் டேட். அடுத்தது 47வது கேள்வி. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவர் யார்? பிசிசிஐன்னு சொல்லுவோம், போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கவுன்சில் இன் இந்தியா. இதோட புதிய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா மிதுன் மன்காஸ் தான் பிசிசிஐயோட தற்போதைய தலைவராக இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 48வது கேள்வி. இந்திய ஆண்கள் கால்பந்து விளையாட்டின் தலைமை பயிற்சியாளர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் காலித் ஜமீல் தான் இந்திய ஆண்கள் கால்பந்து விளையாட்டு போட்டியின் தலைமை பயிற்சியாளர். அடுத்தது பாருங்கள், 49வது கேள்வி. இந்திய உரசங்கத்தின் தலைவர் யார்? அதாவது எஃப்ஏஐன்னு சொல்லுவோம், ஃபெர்டிலைசர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இதோட தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் சைலேஷ் சி மேத்தா. அடுத்தது 50வது கேள்வி. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவின் தற்போதைய நிர்வாக இயக்குனர் யார்? ஸோ யூனியன் பேங்கோட நிர்வாக இயக்குனர் இப்போ யார் இருக்காங்கன்னா ஆசிஷ் பாண்டே அவர்கள் தான் யூனியன் பேங்கோட நிர்வாக தலைவராக இருக்காங்க. அடுத்தது 51வது கேள்வி. ஜப்பான் நாட்டின் முதல் பெண் பிரதமர் யார்? ஸோ ஜப்பான் நாட்டோட முதல் பெண் பிரதமர் யாருன்னா சனா டக்காய்ச்சி தான் ஜப்பான் நாட்டில் முதல் பெண் பிரதமராக வந்திருக்காங்க. அடுத்தது 52வது கேள்வி. எல்லை பாதுகாப்பு படையின் தற்போதைய இயக்குனர் ஜெனரல் யார்? பிஎஸ்எஃப்னு சொல்லுவோம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இதோட தற்போதைய இயக்குனர் ஜெனரல் யார்? இதுக்கு ஆன்சர் தாலித் சிங் சௌத்ரி. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 53வது கேள்வி. டிஆர்டிஓ அமைப்பின் தலைவர் யார்? டிஆர்டிஓனா என்னது? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதுக்கு ஆன்சர் என்னது? டாக்டர் சமர் வி காமத். இவர் தான் டிஆர்டிஓ அமைப்பின் தலைவராக இருக்காங்க இப்போ. அடுத்தது பாருங்கள், 54வது கேள்வி. ஐசிசி அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி யார்?
ஐசிசி அமைப்புனா என்னது? இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இதோட தலைமை நிர்வாக அதிகாரி யாருங்க? இதுக்கு ஆன்சர் சஞ்சோக் குப்தா. அடுத்தது 55வது கேள்வி. 55வது கேள்வி என்னது? இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநர் யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆர்பிஐயோட கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா சஞ்சய் மல்கோத்ரா. சஞ்சய் மல்கோத்ரா தான் இப்போ ஆர்பிஐயோட கவர்னராக இருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 56வது கேள்வி. NHAA அமைப்பின் புதிய தலைவர் யார்? NHAA என்னது? நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதோட புதிய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சந்தோஷ்குமார் யாதவ். இவர் தான் NHAA அமைப்போட புதிய தலைவராக இருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 57வது கேள்வி. ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் யார்? ஆசிய வளர்ச்சி வங்கி ADPன்னு சொல்லுவோம், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இதோட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் மசடோ காண்டா. மசடோ காண்டா தான் ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவராக இப்போ இருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 58வது கேள்வி. இந்திய விமானப்படையின் 28வது விமானப்படை தளபதி யார்? இந்திய விமானப்படையின் 28வது விமானப்படை தளபதி யார்னா ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங். நீங்கள் வந்து SSC GDக்கு படிக்கிறீங்கன்னா இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, இதுலேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள் 59வது கேள்வி. மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின் தலைவராக மறுநியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ரவி அகர்வால். இவர் தான் CBDTயோட தலைவராக மறுநியமனம் செய்யப்பட்டிருப்பார். அடுத்தது பாருங்கள் 60வது கேள்வி. புதுடெல்லியின் முதலமைச்சர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் ரேகா குப்தா அவர்கள் தான் புதுடெல்லியோட முதலமைச்சராக இருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 61வது கேள்வி. IRDAI இந்த அமைப்போட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்டு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த அமைப்போட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா அஜய் சேத் அவர்கள். அடுத்தது பாருங்கள் 62வது கேள்வி. NSAB அமைப்பின் தலைவர் யார்? NSABனா என்னென்னு தெரியணும். நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு தான் NSABன்னு சொல்லுவோம். இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலோக் ஜோஷி. ஆலோக் ஜோஷி தான் NSAB அமைப்போட தலைவராக இருக்காங்க. அடுத்தது பாருங்கள் FCI ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. FCI அமைப்போட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசுதோஷ் அக்னிஹோத்ரி. அசுதோஷ் அக்னிஹோத்ரி தான் FCI அமைப்போட தலைவராக இருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 64வது கேள்வி. தேசிய மகளிர் ஆணையத்தின் 9வது தலைவர் NCWன்னு சொல்லுவோம், நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன்ஸ். இதோட 9வது தலைவர் யாருன்னா விஜயகுமார் ரகத்கர். அடுத்தது பாருங்கள் 65வது கேள்வி. இந்திய தடகள கூட்டமைப்பின் தலைவர் யார்? AFIன்னு சொல்லுவோம், அத்லட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பகதூர் சிங் சாகு. அடுத்தது 66வது கேள்வி. இந்திய வங்கியின் தலைமை செயல் அதிகாரி யார்? ஸோ இந்தியன் பேங்கோட தலைமை செயல் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா வினோத்குமார். அடுத்தது 67வது கேள்வி. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவர் யார்? IOCன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட முதல் பெண் தலைவர் யாருன்னா கிறிஸ்டி கோவென்ட்ரி. கிறிஸ்டி கோவென்ட்ரி அவர்கள் தான் IOCயோட முதல் பெண் தலைவர். அடுத்தது பாருங்கள் 68வது கேள்வி. தேசிய பாதுகாப்பு படையின் இயக்குனர் ஜெனரல் யார்? NSGன்னு சொல்லுவோம், நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. இதோட இயக்குனர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா B ஸ்ரீனிவாசன் அவர்கள். அடுத்தது பாருங்கள் 69வது கேள்வி. ICC அமைப்பின் தலைவர் யார்? ICCனா என்னது? இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். இதோட தலைவர் யார்? நம்ம ஜெய்ஷா தான். ICC அமைப்போட தலைவர் யார்? ஜெய்ஷா. அடுத்தது பாருங்கள் 70வது கேள்வி. SSB அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? SSBனா என்னது? சாஸ்திர சீமபால். SSB அமைப்போட தற்போதைய தலைவர் யார்? சஞ்சய் சிங். SSC GDக்கு இந்த கொஷின் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. SSB அமைப்புடைய தற்போதைய தலைவர் யார்? சஞ்சய் சிங். அடுத்தது 71வது கேள்வி. சிங்கப்பூர் நாட்டின் தற்போதைய பிரதமர் யார்? சிங்கப்பூர் நாட்டோட தற்போதைய பிரதமர் யார்னா லாரன்ஸ் வாங். லாரன்ஸ் வாங் அவர்கள் தான் சிங்கப்பூரோட தற்போதைய பிரதமர். அடுத்தது பாருங்கள் 72வது கேள்வி. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தற்போதைய தலைவர் யார்? NCRBன்னு சொல்லுவோம், நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. இதோட தற்போதைய தலைவர் யாருன்னா ஆலோக் ரஞ்சன். ஆலோக் ரஞ்சன் தான் NCRBயோட தற்போதைய தலைவராக இருக்காங்க. ஸோ இதோட நம்மளுக்கு 2025க்கான முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் முடியுது. இந்த வீடியோவோட PDF வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள், நான் இந்த PDF வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.